الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالي بطيب ذكره ورياه. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய திருநாட்டில் 78 ஆண்டுகால சுதந்திர தினங்களை நிறைவு செய்து 79வது சுதந்திரத்தில் நாடு முழுவதும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு நம்மை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். நாம் எந்த பூமியிலே வாழ்கிறோமோ, எந்த பகுதியில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கிறானோ, அந்த பூமியின் வரலாறும் அதனுடைய பாரம்பரியமும் அதன் பூர்வீகமும் அறிந்து வைத்திருப்பது என்பது அவசியம். நாம இந்தியாவில் பிறந்து இந்தியனாக வாழ வேண்டும் என்று அது நாம் முடிவு செய்த விஷயம் அல்ல. ஒருவர் இந்த உலகில் பிறக்க வேண்டும் என்றால் அவர் எந்த நாட்டில் பிறக்க வேண்டும், எந்த மாநிலத்தில் பிறக்க வேண்டும், எந்த மொழி பேசுபவராக பிறக்க வேண்டும், எந்த நிறத்தில் பிறக்க வேண்டும், எந்த பெற்றோருக்கு அவர் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ்வே முடிவு செய்கிற விஷயம். இதில் மனிதர்களுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதுபோலத்தான் இந்த பாரத திருநாடு இந்தியாவில் 140 கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதில் சுமார் 30 கோடிக்கும் மேலான இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம இந்த பூமியில் பிறக்கவில்லை. இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செய்துதான் இந்த உலகிற்கு கொண்டு வந்திருக்கிறார். எனவே இந்தியன் என்பது நாம் முடிவு செய்ததல்ல, அல்லாஹ்வே முடிவு செய்தது. இந்த பாரத திருநாட்டினுடைய வரலாறும் பாரம்பரியமும் நாம் எப்படி இந்த பூமிக்கு தேர்வு செய்யப்பட்டோமோ, இந்த பூமிக்கும் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கும் எவ்வளவு நெருக்கமான தொடர்புள்ள பூமி என்பதை குறித்து சில செய்திகளை அறிந்து கொள்வது என்பது அவசியம். ஏனென்றால் நாம் படித்து அறிந்து கொண்டிருக்கிற வரலாறுகள் என்பது உண்மை வரலாறுகளாக இருப்பதில்லை, இருக்கவும் இல்லை. திரித்து எழுதப்பட்ட எத்தனையோ செய்திகள் நம்மிடத்தில் பரவிவிட்டது.
எது உண்மை என்பது மழுங்கி போய் பொய் பரவலாகிவிட்டதால் பொய்யையே உண்மையாக உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகும் என்று கோயப்பல்ஸ் தத்துவம் என்று சொல்வார்களே, அது போல திரும்ப திரும்ப பொய்யையே திரும்ப திரும்ப பரவலாக ஆக்கப்பட்டு இந்த நாட்டை பொறுத்தவரை ஒரு பொய்யான வரலாறு ஜோடிக்கப்பட்டு அது பாடத்திட்டங்களின் வழியாகவும் ஊடகங்களின் வழியாகவும் பரப்பப்பட்டு விட்டதால் உண்மை வரலாறு அறியாமலேயே காலம் கடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த உண்மை வரலாறு தெரியாததால், அந்த வரலாறுகள் மழுக்கடிக்கப்பட்டு விட்டதால், மறைக்கப்பட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டதால், இப்படியே 2-3 சுமார் 75-79 ஆண்டுகளை கடந்திருக்கிற இந்த சூழலில் நாம் ஒரு வகையில் அந்நியப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்தியாவுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க இந்த நாட்டில் வாழ வேண்டியவங்களா? அவர்கள் அந்நியர்களைப் போலவும் அவர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை போலவும் ஒரு ஜோடனை ஊடகத்தின் வழியாக அப்படியே பரப்பப்பட்டு ஏதோ ஒரு தகவல், அந்த மழுங்கடிக்கப்பட்ட இருட்டடிப்பு செய்யப்பட்ட வரலாறுகளை படித்து இந்த தலைமுறை உருவாகுவதன் விளைவு இந்த சமூகத்தை பற்றிய துவேஷம் வேகமாக பரவுகிறது. குர்ஆன் ஒரு செய்தி சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு. ஒரு தீயவர் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார், அது உண்மையா பொய்யா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஃபதபையனு, நன்றாக தெளிவுபடுத்திக்கங்க. ஒரு காலது வதந்தியாக இருக்கலாம். இப்போது வாட்ஸ்அப்களில் வருகின்ற, பேஸ்புக்குகளில் வருகின்ற செய்திகள் எல்லாம் எது உண்மை என்பதை ஊர்ஜிதம் செய்ய முடியாத அளவுக்கு ஒரிஜினலை போல அடையாளப்படுத்தப்படுகிற காலம். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த செயற்கை நுண்ணறிவு காலம் அல்லவா? அதனால போகிற போக்கில் ஒரு வீடியோ வருகிறது, ஒரு காணொளி வருகிறது என்றால் அது எவ்வளவு உண்மையானது என்பதையே கண்டறிய முடியவில்லை. திடீர்னு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி முஸ்லிம்கள் அடிக்கப்பட்டதை போல அல்லது முஸ்லிம்கள் இன்னொருவரை தாக்கியதை போல நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு காணொளி வருகிறது. அது உண்மையா பொய்யா என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்குள்ளால் ஒரு மாநிலம் முழுக்க வன்முறையிலே தீக்கிரையாக்கப்படுகிறது. இதுதான் யதார்த்தம். ஒரு செய்தி உண்மையா பொய்யா என்பதை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் என்று சொல்வது குர்ஆன். இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு. அப்படி ஏன்னா அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஏதாவது தப்பு தவற செய்தியை அது ஊர்ஜிதமா இல்லையா என்று தெரியாமல் களம் இறங்கி பல நேரங்களில் அவன் நம்ம பாதிக்கப்பட்டு விட்டதாகவே ஒரு தவறான தகவலின் வதந்திகளின் அடிப்படையில் செயல்பட்டு அது கடைசியாக வதந்தி என்று தெரிவதற்குள்ளாகவே சண்டை மூண்டு, வன்முறைகள், கலவரங்கள் மூண்டு, கடைசியா ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். அடடா, தப்பு தவறா நடந்துட்டோமே, செய்தி ஒன்று இருக்க வேறு மாதிரி நமக்கு காதுக்கு வந்து விட்டது என்று வருத்தப்படுவீர்கள், கை சேதப்படுவீங்க. அதனால எந்த செய்தியாக இருந்தாலும் அது தெளிவான தகவலா, உண்மையான தகவலா என்பதை ஊர்ஜிதம் செய்யுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆன் சொல்லி இருக்கிற அந்த செய்தி ஏதோ ஒரு வரலாற்றோடு தொடர்புடையது என்பதை பற்றி காரண காரியங்கள் குர்ஆனின் விரிவுரைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை, இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து சில செய்திகளை, இந்தியாவின் சுதந்திரத்தை இன்றைக்கு 140 கோடி பேர் கொண்டாடி கொண்டிருக்கிற, நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் நாம் இப்போது நினைவு கூற வேண்டிய சில வரலாறுகளை மட்டும் இந்த ஜும்ஆவில் நாம் நினைவு கூறுகிறோம். என்னவென்றால், இந்தியா என்கிற இந்த நாடு இருக்கிறது ஒரு வளம் கொழிக்கிற நாடு. அது இன்டர்நெட் அல்ல, எல்லா காலத்திலேயும் அற்புதமான வளங்களை, கனிமங்களை, வாழ்வுகளுக்கான வாழ்வாதாரங்களை நிரப்பமாக கொண்டிருக்கிற நாடு. மற்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் போனா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சைஸா இருக்கு. இந்த நாடு இருக்கிறத, இந்தியாவை பொறுத்தவரை ஒரே மாதிரியான சீரான அமைப்பை கொண்ட நாடு அல்ல. நாம் அறிந்திருக்கலாம், சில நாடுகள், இப்ப எகிப்து தான் போனா ஃபுல்லா டெசர்ட், ஒரே மாதிரியாக பாலைவனமாய் சில நாடுகள்.
அரேபியாவிற்கு போனால் முழுக்க முழுக்க வெறும் பாறைகளையும் மணல்களை மட்டுமே பார்க்க முடியும். செடி கொடிகளை, ஒரு மரத்தின் நிழலை, ஒரு பூங்காவை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்ப நாடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய். இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பக்கம் பார்த்தா ராஜஸ்தான் பாலைவனம், ஒரு பக்கம் பார்த்தால் இரண்டாவது ஒரு சொர்க்க பூமி என்று சொல்லப்படுகிற காஷ்மீர், மறுபக்கம் பார்த்தால் காடு வனாந்திரங்கள், மறுபக்கம் பார்த்தால் மலைகளும் காடுகளும் இயற்கை வளம் கொளிக்கிற பூமி, இன்னொரு பக்கம் பார்த்தால் ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் அணைகளும், இன்னொரு பக்கம் பார்த்தால் கடற்கரை ஓரத்தினுடைய அற்புதமான செழிப்பான பூமி. இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவை இன்னும் அழகுபடுத்துகிறது. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை அப்படியே ஒரு நோட்டமிட்டு பார்த்தால் எல்லாம் கலந்திருக்கிறது. அதுதான் இந்தியா. இப்படி ஒரு அழகான பூமியை பார்க்கிற போது யாருக்கு தான் கண் உறுத்தாது? எல்லோருக்கும் கண் உறுத்தியது. குறிப்பாய் ஐரோப்பியர்களுக்கு கண் உறுத்தியதால் படையெடுத்து வந்து பிசினஸ் பண்றீங்கிற பேர்ல பிடிச்சாங்க. இதுதான் உண்மை வரலாறு. ஏதோ பிசினஸ் பண்ண வந்தவன் பிசினஸ் மட்டும் பண்ணியிருந்தா பிரச்சனையா இல்லை. பிசினஸ் பண்ண வந்தவன் பிசினஸ்ங்கிற பெயர்ல ஆட்சி செய்து நம் மீது அவன் ஆதிக்கம் செலுத்த துவங்கிய போதுதான் நம்ம எல்லாம் எதிர்க்க துவங்கினோம் என்பது ஒரு நீண்ட வரலாறு. இந்தியாவினுடைய வளம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அன்றைய காலத்தினுடைய அரேபியர்கள் அங்கிருக்கிற குதிரைகளையும் அங்கிருக்கிற ஒட்டகங்களையும் அங்கிருக்கிற பேரித்தம்பலங்களையும் கப்பலின் வழியாக கொண்டு வந்து கேரள கடற்கரையிலே கொண்டு வந்து இறக்குவார்கள். இங்கே இருக்கிற பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதுவெல்லாம் இங்கிருந்து ஏற்றுமதியாகும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கிற வியாபார பரிவர்த்தனை. இது வரலாறு சொல்லுகிற செய்தி. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த இந்தியாவிற்கும் இந்த பூமி, இந்தியாவுக்கும் ரசூலுடைய அந்த அரேபிய பூமிக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பை பெற்றிருக்கிறது என்பது வரலாறு. அதனால்தான் இந்தியாவை நோக்கி நிறைய வலிமார்கள், நிறைய சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இறைநேச பெருமக்கள் இவர்களெல்லாம் ஏன் வந்தார்கள் என்றால், இந்த வணிக தொடர்பின் வழியாக ஒரு அற்புதமான பூமியாய் இந்தியா அன்றைக்கே பிரபலம் அடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இந்தியாவை குறித்து ஒரு செய்தி நாம் நினைவு கூர்ந்தாக வேண்டும். உலக நாடுகளில் இப்போது 800 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த 800 கோடி பேர்கள் உலகத்தில் அதிகபட்சமான முஸ்லிம்கள் வசிக்கிற ஒரு பூமி என்ற பட்டியலில் 2ஆம் இடத்தில் இந்தியா இருக்கிறது. ஒட்டுமொத்த அரேபியாவில் கூட இவ்வளவு எண்ணிக்கை இல்லை. இந்தியாவில் இருக்கிற ஒரு 30 கோடிக்கும் மேற்பட்டதாய் புள்ளி விவரங்கள் சொல்கிற செய்தியின் அடிப்படையில் உலகளாவிய நாடுகளிலேயே அதிகமான முஸ்லிம்கள் கொண்டிருக்கிற ஒரு நாடு இந்தியா. ஏனென்றால் அது ஒன்றும் சும்மா வந்ததல்ல, ஏதோ பரப்பப்பட்டதால் வந்த செய்தியும் அல்ல. இந்தியாவின் வளத்தை நோக்கி ஐரோப்பியர்கள் படையெடுத்து வந்தது ஒரு புறம் இருக்கட்டும், இந்தியாவை நோக்கி வலிமார்கள் நிறைய பேர் வருகை புரிந்தார்கள். அந்த வருகையின் வெளிப்பாடாய் இந்தியா அன்றிலிருந்து இன்று வரை செழிப்பாகவே இருக்கிறது. அந்த வலிமார்களின் துஆ பரக்கத்தினால் இந்தியா அன்றிலிருந்து இன்று வரை ஒரு அற்புதமான ஆட்சியை இந்த நாட்டில் 800 ஆண்டு காலம் களம் இறக்கி இருக்கிறது. அதற்கான நினைவு சின்னங்களை நாம் எல்லாம் வரலாறுகள் படித்திருக்கலாம். காலப்போக்கில் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது என்பது வேறு விஷயம். நாம் சொல்ல வருகிற செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஒரு தொடர்பு வியாபார ரீதியாக இங்கிருந்தும் அங்கிருந்துமான அந்த பரிவர்த்தனைகள் காலப்போக்கில் நிறைய சஹாபாக்கள் வருகை புரிந்தார்கள். அதனுடைய ஒரு சில அடையாளங்களாக தபீபுல் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற கோவளத்தில் இருப்பவர்கள், அதுபோல் நிறைய சஹாபிகளை பற்றியெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா. இந்த வரலாறுகள் எல்லாம் எதை உணர்த்துகிறது என்றால், ரசூலின் காலத்திலே இருந்த இந்தியாவிற்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இரும்புக்கு அரேபியாவில் அதிகபட்ச மதிப்பு இருந்திருக்கிறது. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி ஒரு கவிதை புனைகிறார். அந்த கவிதையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிற போது இந்திய வாளுக்கு ஒப்பானவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் பாராட்டுகிறார்கள். ஏனென்றால் இந்தியாவினுடைய வாள் அவ்வளவு வலுவானது, இந்தியாவினுடைய இரும்பு அவ்வளவு வலுவானது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்தியாவிற்கு இரும்புக்கான பரிவர்த்தனை கூட இருந்திருப்பதை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது.
அப்படித்தான் இந்தியாவினுடைய வளம் கொழிக்கிற அந்த பூமி ஒரு சிறப்பாய் ஒவ்வொரு காலத்திலேயும் சின்ன சின்ன குட்டி 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 நாடுகளாய் குறுநில மன்னர்களாய் இந்தியா முழுக்க பலாயிரக்கணக்கான மன்னர்கள் ஜமீன்தார்கள் நிறைய பேர் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் இந்தியா முழுக்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி பரப்பை அல்லாஹ் தர நாடினான். இதையெல்லாம் ஒன்று சேர்க்க அல்லாஹ் நாடினான். அதற்காக ஒரு இறைநேசரை தேர்வு செய்தான். அவர்கள் தான் அஜ்மீர் ஹாஜா முஹியுத்தீன் சிஷ்தி ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் வாழ்ந்த பூமி என்னவோ ஆப்கானிஸ்தான். பொடிநடையாக பயணமாக ஆன்மீக பயணமாக வந்தவர்கள் அஜ்மீருடைய ஒரு இடத்திலே தங்கி அவர்கள் ஆன்மீக உரைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நாளுக்கு நாள் முரீதுகள் நிறைந்து கொண்டிருப்பதை பார்த்து அங்கே இருக்கிற பிருத்திவிராஜனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இவர் போகிற போக்க பார்த்தா மன்னராகிய என்னுடைய மதிப்பு குறைஞ்சிரும், அவரை விரட்ட முயற்சி செய்யறான். ஒரு கட்டத்தில் தொடர்ந்து சித்திரவதைக்கு உள்ளாக்க முயற்சி செய்கிற போது ஹஜா முஹியுத்தீன் சிஷ்தி ரஹிமஹுல்லாஹ் துஆ செய்கிறார்கள், ரப்பே இந்த ஒரு முஸ்லிம் ஆட்சியாளரின் கைகளிலே இதை ஒப்படைத்து விடு. மறுநாள் காலையில் தன் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார்கள், நாளைய தினம் ஒரு மன்னர் படையெடுத்து வருவார், இத்தோடு இந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட இருக்கிறது என்று முன்னறிவிப்பு செய்த செய்தியை பார்க்கிறோம். மறுநாள் கோரி முகமது படையெடுத்து வருகிறார். படையெடுத்து வந்ததோடு இந்தியாவிலே இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படுகிறது. கோரி முகமதிலே துவங்கி பகதூர் ஷா ஜாஃபர் வரை சுமார் 800 ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஒரு கட்டமைத்து அழகான வடிவமைப்போடு முஸ்லிம்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். கடைசியாக அவுரங்கசீப் பாதுஷா வருகிறார். அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலத்தில் சின்ன சின்ன குட்டி நாடுகளுக்கெல்லாம் அடையாளம் இல்லாமல் இந்தியா எப்படி அழகாய் கட்டமைக்கப்பட்டிருந்தது தெரியுங்களா? காபூல்ல இருந்து செஞ்சி வரைக்கும். காபூல் எங்கே? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க வேலூர் பக்கத்துல செஞ்சி இருக்கு பாருங்க, செஞ்சி வரைக்கும் ஒரே நாடு. அந்த நாட்டினுடைய பிரம்மாண்டமான பேரரசர் யார் என்றால் அவுரங்கசீப் பாதுஷா. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நாடு. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா மொத்தத்தையும் சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான நாட்டை கற்பனை செய்து பாருங்கள். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நாட்டை கட்டி ஆண்ட ஒரு மிகப்பெரிய பேரரசர் தான் அவுரங்கசீப் பாதுஷா. இத்தனைக்கு அவ்வளவு பெரிய பேரரசர் அவர் மூத்தா போகும்போது அவர் கஃனுக்கு எடுத்து வச்சுட்டு போனது வெறும் 4 ரூபாய் அரை அணா. 4 ரூபாய் தான் வச்சுட்டு போறாரு. அவ்வளவு நேர்த்தியாய் பேணுதல் மிக்க ஒரு அரசராய் இந்த பூமியிலே அவர்கள் ஆட்சி புரிந்திருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட இவ்வளவு நேர்த்தியான ஆட்சிகள் நாட்டில் நடந்து அந்த பூமியில நிறைய வலிமார்கள் வருகை புரிந்தார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல, ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வலிமார்கள் இந்த பூமியை நோக்கி படையெடுத்து வந்ததை போல வருகை தந்தார்கள். அதன் விளைவாகத்தான் உலக நாடுகளிலேயே அதிகபட்சமான முஸ்லிம்கள் வாழுகிற பூமியாய் 2ஆம் நிலையில இந்தியா இன்று வரை இருக்கிறது. இதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக குஜராத்தினுடைய கடற்கரையில இருந்து யோசித்து பாருங்கள், ஆந்திர பிரதேசத்தினுடைய கடைசி கடற்கரை வரை யோசித்து பாருங்கள். எல்லா கடற்கரை ஓரங்களிலேயும் நிறைய வலிமார்களின் தர்காக்கள் இருக்கிறது. நிறைய வலிமார்கள் வாழ்ந்து சென்றதற்கான வரலாற்று சின்னங்கள் இருக்கிறது. அவர்கள் மூலம் அந்த பூமி எவ்வளவு பரவலாக முஸ்லிம்களால் சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான அடையாளங்களை இன்று வரை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்தியா அவ்வளவு அற்புதமாய் உலகத்தின் எந்த நாட்டிற்கும் இவ்வளவு வலிமார்கள் வந்ததில்லை. உலகத்தின் எந்த நாட்டிற்கும் இவ்வளவு தாபியங்கள் வந்ததில்லை. நிறைய மக்கள் நேராக புறப்பட்டு வந்து வியாபாரம் செய்தார்கள். அவர்கள் ஆன்மீகப்படி புரிந்தார்கள். ஒரு அற்புதமான பூமியாய் இந்தியா அன்றிலிருந்தே வந்தது. அதனால தான் இந்தியாவினுடைய அந்த வளர்ச்சியை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரம்மாண்டமான வளர்ச்சியை கண்டு இந்தியா வளம் கொளிக்கிற பூமியாய் ஒரு பக்கம், மறுபக்கம் ஆன்மீக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆன்மீக அரசர்களாய் வலிமார்கள் மறுபக்கம், இந்தியாவினுடைய அற்புதமான இஸ்லாமிய ஆட்சியில் நீதம் செலுத்தப்பட்டது மறுபக்கம். இதுவெல்லாம் எல்லோரின் கண்களையும் உறுத்தியது. குறிப்பாய் ஆரியர்கள் வந்தார்கள். வந்த போதுதான் இந்தியா இருந்த இடம் தெரியாத அளவுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளானது. வரலாற்றில் நீங்கள் வாசித்து பார்த்தால் எப்படி புத்தகங்களில் படித்திருப்போம் என்றால், ஆரியர்கள் என்பவர்கள் தான் கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்து மோசம் புரிந்தவர்கள்.
இந்தியாவில் ஆட்சி புரிந்திருக்கிற முஸ்லிம் மன்னர்கள் ஒரு நீதமான ஆட்சியை இந்த நாட்டில் நிலைநாட்டியவர்கள். ஆனால் இப்போது இந்த செய்தி எந்த புத்தகத்திலும் இருக்காது. எப்படி வரலாற்றினுடைய நூல்கள் எப்படி பதிவு செய்யப்படுகிறது தெரியுங்களா? அது BA ஹிஸ்டரியா இருக்கட்டும், MA ஹிஸ்டரியா இருக்கட்டும், நீங்க எந்த ஹிஸ்டரி எடுத்து படிச்சாலும் ஆரியர்கள் வருகைன்னு போட்டிருப்பாங்க. ஆரியர்களை போல மோசமானவர்கள் யாரும் இல்லை. வர்ணாசிரமம் என்ற பெயரால் இந்த மனித சமூகத்தை பல்வேறு கூறுகளாய் பிரித்து, தலையில் பிறந்தவன், கையில் பிறந்தவன், கை கால்களில் பிறந்தவன் என்று இப்படி பிரித்து 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 வர்ணாசிரம கொள்கைகளை பிரித்து மனித சமூகத்தை கூறு போட்டவன் ஆரியன். ஆனால் ஆரியனை பற்றி வரலாற்றில் என்ன செய்தி வருது தெரியுங்களா? ஆரியர்களின் வருகை என்று போட்டிருப்பார்கள். அரேபியா மக்கள் வேண்டுமென்றே இந்த நாட்டிற்கு வந்தவர்கள் அல்ல. இந்தியாவிற்கு வந்த அரேபியாவினுடைய மன்னர்கள் அத்தனை பேரும், ஆட்சி செய்தவர்கள் அத்தனை பேரும் அவர்களாக வந்தவர்கள் அல்ல. ஆனால் அரேபியாவினுடைய அந்த மக்கள் வந்தவர்களை பற்றி அரேபியர்களின் படையெடுப்புன்னு போட்டிருப்பாங்க. ஆரியர்கள் வருகையா, அரேபியர்களின் படையெடுப்பா. எப்படி எப்படியெல்லாம் அவர்கள் வரலாற்றில் நிறைய புனைந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் தெரியாமலேயே எவ்வளவு எவ்வளவு அநியாயங்கள் வரலாற்றில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தெரியுங்களா? இதனுடைய விளைவுதான் இந்த சமூகத்தில் இவ்வளவு தூரம் துவேஷம் வெகு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, துவேஷங்கள். ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயனும் உள்ளே வருகிறான். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ற ஒரு கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவுகிறான். வந்தவன் பிசினஸ் பண்ணமா போனமான்னு இருந்தா வேற. இப்போது இவன் வந்தவனுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற அற்புதமான இந்த வளம் இருக்கிறதே அவன் கண்களை உறுத்தியது. எனவே இந்தியாவை அற்புதமாக நீதமான ஆட்சி செய்திருக்கிற இந்த முஸ்லிம் மன்னருக்கு கீழே எல்லோரும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு பொறுக்கவில்லை. என்ன செய்தான் தெரியுங்களா? முதல் விஷயமா முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியிலே சண்டை மூட்டி விடுகிற வேலையை தான் ஆங்கிலேயன் செய்த முதல் வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகதூர் ஷா ஜாஃபர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பகதூர் ஷா ஜாஃபர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் முதல் கட்டமாக ஆங்கிலேயன் செய்த முதல் சூழ்ச்சி, அந்த யூத சூழ்ச்சி ஒன்று இருக்கிறது அல்லவா? சூழ்ச்சிக்காரர்கள், பெரும் சூழ்ச்சிக்காரர்கள் நாமெல்லாம் ஒன்றுபட்டு ஆட்சி புரிந்து ஒரு அரசரின் கீழ், அவருடைய நீதத்தின் கீழ் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருப்பது பொறுக்காமல் முதல்ல 2 பேருக்கு மத்தியில சண்டை மூட்டி விட்டா இவங்க பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நாம நம்ம நாட்டை எப்படியாவது பிடித்து விடலாம் என்று நமக்கு மத்தியிலே சண்டை மூட்டி விட்டு குளிர்காய நினைத்தான் ஆங்கிலேயன். அதன் முதல் விளைவாய் வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு. பகதூர் ஷா ஜாஃபருடைய ஆட்சி காலத்தில் ஒரு வேலை செஞ்சான். இந்துக்களிடத்திலே போய் ஒரு வதந்தியை பரப்பி விட்டான். இந்த பக்ரீத் பெருநாள் அன்று பசுமாடுகள் நீங்கள் கடவுளாக கருதி கொண்டிருக்கிறீர்கள், அதை அறுத்து அறுத்து அவர்கள் புசிக்கிறார்கள், அதை ஒரு பெரிய வணக்கமாக செய்கிறார்கள் என்று ஒரு கருத்தை பரப்பி இந்த பக்ரீத் பெருநாள் வருகிற போது பசுமாடுகள் எங்கெல்லாம் அறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் போய் பிரச்சனை செய்யுங்கள், முஸ்லிம்கள் உங்களுக்கு எப்போதும் எதிரானவர்கள் என்று ஒரு கருத்தை ஆங்கிலேயன் அவன் தன்னுடைய வழி அவன் பரப்பியதன் விளைவாய் பிரம்மாண்டமான வன்முறை மூடுவதற்கான சூழல் ஏற்பட்டதாய் வரலாறு சொல்கிறது. அந்த சமயத்தில் அந்த ஒரு வருடம் பகதூர் ஷா ஜாஃபர் அரசு ஆணை ஒன்றை இட்டார். பிரச்சனை பெரிதாகி அது வன்முறையாக வருவதற்கு சூழல் ஏற்பட்டதால் இன்றைய வருடத்தினுடைய பக்ரீத் பெருநாளில் யாரும் மாடுகளையே அறுக்காதீர் என்று ஒரு பொது அறிவிப்பு செய்ததாக வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயன் எவ்வளவு தூரம் நமக்கு மத்தியிலே சண்டைகளை மூட்டிவிட்டு பிரச்சனையை பெரிதுபடுத்தி எப்படியாவது அவன் இந்த நாட்டை ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஒவ்வொரு நாட்டிலும், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனா அவன் போய் நாட்டை ஆட்சி செய்திருக்கலாம் அல்லவா, அவன் ஏதோ வியாபாரம் செய்ய போயிருக்கலாம் அல்லவா, அங்கே கருப்பன் வெள்ளையன் என்கிற நிறவெறியை மூட்டிவிட்டு அங்கே பிரச்சனை செய்தார். அமெரிக்காவுக்கு போனான், அங்கேயும் நிறவெறியை மூட்டிவிட்டு வெள்ளையன் கருப்பன் என்று நிறவெறியை மூட்டிவிட்டு அங்கேயும் ஆட்சி செய்தான். இந்தியாவிற்கு வந்தான். இந்தியாவில் நிறத்தை வைத்து இங்கே பிரிக்க முடியவில்லை, எனவே மதத்தை வைத்து பிரித்தான். மதத்தின் பெயரால் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் தூண்டிவிடப்பட்ட அந்த துவேஷம் அது பரவலாகியது. ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் பரப்பி வைத்துவிட்டு போன துவேஷம் தான் இந்தியாவினுடைய 79 சுதந்திரத்தை நாம் கடந்ததற்கு பிறகும் இன்று வரை அப்படியே கனலாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம்.
எவ்வளவு பிரச்சனைகளை இந்த நாடு சந்தித்திருக்கு தெரியுங்களா? எப்படி எல்லாம் சண்டைகளை மூட்டி விட்டிருக்கிறார்கள் தெரியுங்களா? இந்துக்களுக்கு மத்தியில் போய் ஏதாவது ஒன்றை சொல்வது, இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வேறு ஏதாவது ஒன்றை சொல்வது. என்னுடைய ஆன்மீக தந்தை ஷேக்னா நிசாமி ஷா ஹசரத் அவர்கள் ஒரு சமீபத்திய உபதேசத்தில் ஒரு தகவல் ஒன்றை சொன்னார்கள். இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு முன்பு ஆங்கிலேயர்களுடைய அந்த சூழ்ச்சிகளின் வரிசையில் இப்படி ஒரு சூழ்ச்சி நடந்தது. என்னன்னா, இந்து மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு மத்தியில் மோளம் அடித்துக் கொண்டு பள்ளிவாசலை நோக்கி போகலாம் என்று ஒரு தகவலை பரப்பி அவர்கள் மோளம் அடித்துக் கொண்டு போகலாம். இது கடைசியாக பிரச்சனையாக அன்றைய காலத்தினுடைய ஆங்கிலேய நீதிமன்றத்திலே பிரச்சனையாக வந்து நிற்கிறது. இப்போது வழக்காடுவதற்கு வந்து நிற்பவர் முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா இருக்கிறார். எதிர்த்தரப்பில் இன்னொருவர் வழக்காடுகிறார். அப்போது என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்றால், வழிபடுதல் என்பது ரைட் ஆஃப் வொர்ஷிப், வழிபாட்டு உரிமை என்பது எல்லோருக்கும் பொதுவானது தானே. அவங்க மோளம் அடிச்சுட்டு அவங்க போகட்டும், நீங்க உங்க பள்ளிவாசல் நீங்க தொழுதுட்டு போங்க. இதுக்கு மத்தியில் என்ன இருக்குது? அவங்க உரிமையை அவங்க செய்யறாங்க, ரோட்ல போறாங்க, நீங்க பாட்டு தொழுக வேண்டியதானே. இந்த வழிபாட்டு உரிமையில போய் எப்படி குறிக்கிட முடியும் என்பதாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஜட்ஜ்மெண்ட். முகமது அலி ஜின்னா ஒரு அற்புதமான சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு மாமனிதராய் அல்லாஹ் வைத்திருந்தான். மிகப்பெரிய அற்புதமான வழக்கறிஞர். இப்போது தீர்ப்பை எழுதுவதற்கு முற்படுகிறார் நீதிபதி. அவரவர் உரிமையில் அவரவர் போகலாம். பள்ளிவாசலை கடந்து மோளம் அடித்துக் கொண்டு போனால் அதை என்ன கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்று அவர் தீர்ப்பு எழுத போகிறார். தீர்ப்பு எழுத போகிற போது சரியாய் பேனாவை பிடித்து எழுத போகிற நேரத்தில் முகமது அலி ஜின்னா லேசாக அந்த மேசையை லேசாக தட்டினார். தட்டியவுடன் நீதிபதியின் கவனம் திரும்புகிறது. ஏன் இப்படி தட்டினீங்க அப்படின்றார். முகமது அலி ஜின்னா திரும்ப சொன்னாரு, நீதிபதி அவர்களே, நான் என்ன செஞ்சுட்டேன், சும்மா 2 விரல தானே தட்டினேன், அதனால நீங்க தீர்ப்பு எழுதும் போது உங்களுடைய கவனம் சிதறிவிட்டது அல்லவா? ஆமாம், அதுபோல நாங்கள் செய்கிற வணக்கம் என்பது எங்கள் இறைவனோடு ஓர்மையாக வணங்குகிற வணக்கம். அதில் எந்த விதமான சிந்தனையும் குறுக்கீடு செய்யாத ஒரு வணக்கம் தான் எங்களின் வணக்கம். அப்படி நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிற போது டமால் டமால் அடிச்சுட்டு போனா எங்களின் வணக்கத்தில் குறுக்கீடு செய்வதாக ஆகுமா இல்லையா? எங்களின் வழிபாட்டில் அது உரிமையை குறுக்கீடு செய்வதாக ஆகுமா இல்லையா என்று அவர் கேட்டார் பாருங்க. உடனே ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பை மாத்தி எழுதினார். தீர்ப்பு என்ன எழுதினாரு? பள்ளிவாசலை கடந்து போகிற போது மரம் அடிக்க கூடாது. எவ்வளவு நீதமாய் தீர்ப்புகளை அன்றைக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பக்கம். மறுபக்கம் எப்படி எல்லாம் இந்திய திருநாட்டில் ஆங்கிலேயர்களின் காலத்தில் இந்த சமூகத்திற்கு மத்தியில் மதத்திற்கு மத்தியில் கூறு போடுவதற்காக, கலவரத்தை மூட்டி விடுவதற்காக, வன்முறையை தூண்டுவதற்காக எவ்வளவு முயற்சிகள் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது தெரியுங்களா? அப்படி நடந்த அந்த பிரச்சனைகள் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு வந்த பிரச்சனை அல்ல இது. அப்படி இல்லாமல் இந்தியாவில் இவ்வளவு காலம் அற்புதமாய் ஆட்சி செய்த பெருமக்கள் இந்தியா சுதந்திர போராட்டத்தில் ஒதுங்கியா இருந்திருப்பாங்க. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சு பாருங்க. மொத்த இந்தியாவில் இப்போது 140 கோடி பேர் இருக்கிறார்கள். அதில் 30 கோடி பேருக்கு மேல் இஸ்லாமியர்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையிலேயே இந்திய இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகையிலே 2ஆம் இடத்தில் இந்தியா இருக்கிறது என்பது இப்போதைய புள்ளி விவரம் சொல்கிற செய்தி. அதையும் நீங்க பாகிஸ்தானை கழிச்சு பங்களாதேஷ் கழிச்சுட்டு இப்போது இருக்கிற நிலை. அப்படியானால் எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சு பாருங்க, முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப இந்தியாவில் சுதந்திரம் அடைகிற போது, சுதந்திரத்திற்கு அவர்கள் எல்லாம் போராடிய போது வாய் பொத்தி கை கட்டி நாங்க தொழுதா போதும் ஓதா போதும் சும்மா இருந்திருப்பாங்களா? எவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு ஆழிப்பெருமக்களும் இந்த பூமியின் சுதந்திரத்திற்காக போராடி பயான் செய்து மக்களை ஒன்று திரட்டி இந்த இந்தியா இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்வதை போல் உலகத்தில் வேறு எங்கும் ஒன்று சேர்க்க வாய்ப்பே இல்லை. வாரந்தோறும் கட்டாயம் ஜும்ஆவிற்கு வர வேண்டும் என்பது குர்ஆனுடைய செய்தி. என்ன வேலை இருந்தாலும் பொழப்பு இருந்தாலும் விட்டு போட்ட பள்ளிவாசலுக்கு வந்து சேர வேண்டும். அற்புதமான கட்டமைப்பு இஸ்லாமியர்களுக்கு கிடைத்திருப்பதை போல் இந்த கேதரிங், இந்த ஒன்றுபடுத்துதல், ஒன்று சேருதல் வேறு எந்த சமூகத்திலும் இல்லை. அப்படி அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உலமா பெருமக்கள் சுதந்திர காலங்களில் சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் எவ்வளவோ போராட்டங்களை முன்னெடுத்து ஜும்ஆ உரைகளில் அவர்கள் பயான் செய்தார்கள்.
யாரெல்லாம் போராட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, சுதந்திரத்திற்காக நீங்கள் போராட நினைக்கிறீர்களோ, அவர்கள் தங்களின் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக பட்டு துணியை தங்களின் கைகளில் கட்டிக்கொள்ள வேண்டும். எப்படி கட்சிகளுக்கான இயக்கங்களுக்கு அடையாள குறி இருப்பதை போல, அடையாளத்தை போல பட்டு துணியை கைகளில் கட்டிக்கொள்ள வேண்டும். ரேஷ்மி ரூமால் தஹரீக் என்று அதற்கு பெயர். பட்டு கைக்குட்டை இயக்கம் என்று உலமாக்கள் அப்போதே ஒரு அழகான ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த கட்டியிருப்பவர்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்திற்கு போராடுபவர்கள். எவ்வளவு உலமாக்களை திரட்டினார்கள். அந்த உலமாக்கள் ஒவ்வொருவரும் மதரசாக்கள் இந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டார்கள். அரபு கல்லூரிகள் விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டார்கள். ஒவ்வொரு மஸ்ஜிதுகள் தோறும் அந்த சுதந்திர போராட்டத்தின் சமயங்களில் ஜும்ஆவில் பிரம்மாண்டமான பேச்சுக்கள் பேசப்பட்டன. எல்லா மக்களையும் சுதந்திரத்தின் தாகம் அவர்களுக்கு ஊட்டப்பட்டது. இப்போது எப்படி நாம் இந்த நாட்டில் இந்த சமூகத்திற்கு எதிராய், குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராய், மாட்டிறைச்சி அரசியலுக்கு எதிராய், முத்தலாக்கு தடை சட்டத்திற்கு எதிராய், ஷரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற போதெல்லாம் இப்போது மஸ்ஜிதிற்கு வெளியே நாம் குரல் கொடுக்கிறோம் அல்லவா, கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அல்லவா, அதுபோல் அன்றைய சுதந்திர வேட்கை போராட்டம் நடந்து கொண்டிருந்த சமயத்திலும் அந்த உலமா பெருமக்கள் மஸ்ஜிதுகளின் வழியாக எல்லா இஸ்லாமியர்களையும் ஒன்று சேர்த்தார்கள். அப்போதிருந்த ஒற்றுமையோடு மஸ்ஜிதின் ஜும்ஆவிற்கு பிறகு பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்தன. இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பவர்கள் உலமாக்கள் என்பதை சரியாக புரிந்து கொண்ட ஆங்கிலேயன் முதல்ல உலமாக்களை எல்லாம் காலி பண்ணணும்னு முடிவுக்கு வர்றான். முதல்ல உலமாக்கள் இங்க இருப்பதால் தானே அவர்கள் உசுப்பேற்றப்படுகிறார்கள். உலமாக்களையே இல்லாமல் ஆக்க வேண்டும், அதற்கு தூண்டுகோலாக இருக்கிற மதரசாக்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று ஆங்கிலேயன் முடிவு செய்கிறார். விளைவு என்ன தெரியுங்களா? 14,000 உலமா பெருமக்கள் தூக்கில் போடப்பட்டார்கள். இது வரலாற்றில் எங்கும் பார்க்க முடியாது. தேசத்திற்காக தியாகம் செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா காந்திஜி, நேருஜி, பட்டேல்ஜி, இந்த 4 ஜி தான் நமக்கு தெரியுது. இதற்கு முன்னால் எத்தனை ஜி, எவ்வளவு பேர் போராடி இருக்கிறார்கள் இந்த வரலாற்றில் எங்கும் இருக்காது. 14,000 உலமா பெருமக்களை தூக்கிலிடப்பட்டு எவ்வளவு சித்திரவதைகளுக்கு ஆளான பிறகு கிடைத்திருப்பதுதான் இந்தியாவின் சுதந்திரம். வெறும் ஈஸியா சுதந்திர காற்றை நாம் சுவாசிப்பதல்ல. இன்னைக்கு வேர்வ சிந்தனம் பேரெல்லாம் பெரிய பெரிய போட்டோக்களோடு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. ரத்தம் சிந்தனவங்கெல்லாம் அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க. அன்பானவர்களை, எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காவது சொல்லித்தர வேண்டும் அல்லவா? குர்ஆனின் வழியாகத்தான் ஜிஹாதுக்கான போராட்டத்தை பற்றி நிறைய பேசுகிறார்கள் இந்த ஆலிம்கள். அதனால குர்ஆனே இருக்கக்கூடாது, லட்சக்கணக்கான குர்ஆன் எரிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா சுதந்திரத்தில். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ங்கிறது, சுதந்திர போராட்டம் என்பது ரொம்ப ஈஸியா கிடைச்சது அல்ல. ஒரு கடைசியா ஒரு 30-40 வருஷம் போராட்டவங்க எல்லாம் முன்னால பெருசு பெருசா காட்டி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவங்களே இவங்க தான் ஒரு பூச்சாண்டி, ஒரு வரலாற்றில் திணிப்பு, தவறான திணிப்பு ஏற்பட்டு விட்டது. உண்மை அதுவல்ல. யதார்த்தத்தில் நாம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடியவர்கள். நாம் போராடியதற்கு அடையாளங்கள், நினைவு சின்னங்கள் இந்தியாவில் இன்று வரை இருக்கிறது. அந்த அடையாள சின்னங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு பெரிய திட்டம் தீட்டப்படுகிறது. யாரெல்லாம் இஸ்லாமியர்களாய் போராடி இந்த சமூகத்திற்கு தியாகம் செய்திருக்கிறார்களோ அவர்களின் பெயரெல்லாம் தெருவுக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தால் அந்த அடையாளத்தை எடுப்பதற்கு வேறு பெயர்களை சூட்டப்படுகிறது. இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள். யாரெல்லாம் வரலாற்றில் இந்த முஸ்லிம் சமூகத்தினரால் எவ்வளவு பேர் தியாகம் செய்தார்களோ அந்த வரலாற்றை முழுமையாய் மழுங்கடிப்பதற்காக வரலாற்றையே மாற்றி எழுதப்படுகிறது. எனவே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, இந்த மாதிரி தப்பு தவறாக வரலாறு திரிக்கப்பட்டால், தப்பு தவறாக உங்களுக்கு மத்தியில் தகவல்கள் பகிரப்பட்டால் அது உண்மையா பொய்யா என்பதை உறுதி செய்யுங்கள். அதை நீங்கள் உறுதி செய்யுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நாம் அப்படி உறுதி செய்யாமல் சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்குன்னு போறனால தான் இந்த சமூகத்தை பற்றி தவறான துர்ப்பிரச்சாரம் வெகு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, 79 ஆண்டுகளை கடந்து விட்டோம். இனியாவது சரி செய்ய வேண்டிய பொறுப்பை நாம் கையில் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த சமூகத்தினுடைய உண்மை வரலாறு, நம்முடைய தாதாவினுடைய தாதாமார்கள் எவ்வளவு அற்புதமாய் போராடியதன் விளைவாய் கிடைத்திருக்கிற இந்த உம்மத்திற்கான இந்த வெற்றியை நாம் எல்லாம் வேடிக்கை பார்த்து சும்மா தொழுது ஓதிட்டு உட்கார்ந்து இருந்தது மாதிரியும், போராடியவங்க எல்லாம் வெள்ளை எண்ணெய் வெளியேறு, சத்தியாகிரகம், அது இதெல்லாம் செஞ்சு அவங்க எல்லாம் போராடி ஜெயிச்சு சுதந்திர காற்றத்தை நம்ம எல்லாம் சுவாசிக்க வச்சு நம்ம கையில கொடியை கொடுத்தது மாதிரியும், நாம அந்த கொடியை வாங்கி வச்சுட்டு சும்மா வேடிக்கை பார்க்கிற மாதிரியும் ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது. உண்மை அதுவல்ல.
இந்த சமூகத்தில் போராடிய அந்த போராட்டக்காரர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். ஒட்டுமொத்தமாய் இந்தியா சுதந்திரம் அடைகிற போது கூட யார் கையில கூப்பிட்டு இந்த சுதந்திரத்தை கையில கொடுத்தான்னு தெரியுங்களா? அப்துல் கலாம் ஆசாத் கையில தான், காந்தி கையில இல்ல. இதை சொல்லுவதால் வெண்மத்தை பரப்புவதாக கருத்தக்கூடாது. சொல்ல செய்தி என்னவென்றால், சுதந்திரத்தை கொடுப்பதற்காக கூப்பிடப்பட்ட நபர்களில் முதலாமவர் யார் என்றால் அப்துல் கலாம் ஆசாத் தான். எப்படியோ இந்த சமூகத்தில் ஒதுக்கப்படுவது, ஓரங்கட்டப்படுவது என்பதை முன்பே திட்டமிட்டு எவ்வளவோ நடந்து விட்டது. இப்படியே ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு இந்த சமூகத்தில் நாம் அந்நியப்படுத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் குடியுரிமையே இல்லைங்கிற அளவுக்கெல்லாம் கூட இப்போது எவ்வளவு வேகம் பரப்பப்பட்டிருக்கிறது என்றால், இந்த 79 ஆண்டுகளில் வரலாற்றில் திணிக்கப்பட்ட மத துவேஷம், வரலாற்றில் திணிக்கப்பட்டிருக்கிற அப்பட்டமான பொய்கள், அதன் விளைவாகத்தான் நம்மை அந்நியப்படுத்தி இவங்கெல்லாம் இந்த நாட்டுக்கு ஒன்றும் செய்யாதவர்களை போல ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் இனியாவது இந்த சமூகத்தில் நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் சொல்ல வேண்டும். சமூகத்தில் அதை பரப்ப வேண்டும். ஊடகத்தில் குப்பை மாதிரி எதையோ பரப்புறோம். இப்போது வாட்ஸ்அப்களாக இல்லை, வாட்ஸ்அப்பை திறந்தா அது குப்பை தான். அது எல்லா தகவல்கள் குப்பையாக கொட்டி கிடக்கிறது. எது உண்மை பொய் என்பதை ஊர்ஜிதமாக அறிய முடியாத அளவுக்கு இன்றைக்கு பரவலாக பரவி கொண்டிருக்கிற இந்த சூழலில் உண்மையை உரத்து சொல்வோம். ஒரு பக்கம் பொய்யை திரும்ப சொல்லி அதை உண்மையாக்குகிற கோய பல்சுகள் நிறைய இருக்கலாம். ஆனால் உண்மையை குலில் ஹக்க வலவு கான முர்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உண்மையை நீ உரத்து சொல், அது பிறருக்கு கசப்பாக இருந்தாலும் சரியே. உண்மையை உரத்து சொல், அது பிறருக்கு கசப்பாக இருந்தாலும் சொல் என்று சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் நாம் இந்த சமூகத்தில் நமக்கான அந்த உரிமையை பெறுவது ஒரு பக்கம், மறுபக்கம் அந்த உரிமைக்கான உரிமையாளர்கள் நாம் என்பதை நிரூபணம் செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறைக்கப்பட்டிருக்கிற உண்மைகளை யார் மறைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் எழுத்தாலே, அவர்களின் வாயாலே இந்த சமூகத்தில், இந்த உம்மத்தில், இந்த நாடுகளில், வரலாற்றில் வெளிப்படுத்த அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்